சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயங்கள் செய்யலாம், செய்யக்கூடாது என்ற இரு விஷயங்கள் இருக்கிறது. சில விஷயத்தை செய்யலாம், சில விஷயம் செய்யக்கூடாது. அதுபோலவே உன்னுடைய வீட்டில் ஒரு விஷயம், ஒரு பொருள் இருக்கலாம், ஒரு பொருள் இருக்கக்கூடாது என்பதும் இருக்கிறது. ஆசை இருக்கிறது என்பதற்காக வாங்கி வைத்துவிட்டு அதனால் அவதிப்படுவது தவறு. அதுபோல வீட்டில் இருக்கும் சில பொருட்கள் உனக்கு எதிர்மறையான விஷயத்தை கொடுத்தது என்றால் உடனடியாக அதை எடுத்துவிட வேண்டும். அது அழகாகத்தானே இருக்கிறது, அதை உபயோகப்படுத்தலாம் என்று வைத்தால் வீட்டில் இருக்கும் இயக்கத்தை அது முற்றிலும் எடுத்துவிடும். முக்கியமாக சொன்னால் உன்னுடைய முன்னேற்றத்திற்கு மிக மிக பெரிய தடங்களாகிவிடும். இந்த சாய் இவ்வளவு தூரம் வந்து இறங்கி வந்து உன்னிடம் பேசுகிறேன் என்றால் காரணம், என்னுடைய பிள்ளை, என்னுடைய உயிர், என்னிடம் நீ அழுத கண்ணீர் எந்த அளவுக்கு என்று எனக்கு தெரியும். மனதினாலும் சரிதான், எல்லோரும் இருக்கும் பொழுது மனதாலும் நீ அழுததும் சரிதான். யாருமே இல்லாத பொழுது 4 செவத்துக்குள் நீ கத்தி அழுத அழுவை இதுவரைக்கும் என் கண்ணிலேயே இருக்கிறது. தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ எந்த அளவுக்கு கண்ணீரை சிந்திருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை என்பதற்காக எந்த அளவுக்கு நீ மன உளைச்சலை சந்தித்து இருக்கிறாய், ஏன் இன்று வரைக்கும் எந்த அளவுக்கு நீ மன உளைச்சலை சந்தித்து இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் தயவு செய்து நான் சொல்கிறேன், சில விஷயத்தை நான் சொல்கிறேன், மாற்றிக்கொள். காரணம் இல்லாமல் உன் கண்ணில் இது படாது, நீயும் இதை கேட்க மாட்டாய். காரணத்தோடு தான் சொல்கிறேன், காரணம் மிக அதிகமானது. நான் இப்பொழுது சொல்லும் விஷயங்கள் மிக 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 அதிகமான ஒன்று. காலம் முழுவதும் உனக்கு நான் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்ததோடு என் வேலை முடியவில்லை. இந்த பூமியில் நீ இருக்கும் வரைக்கும் நான் இருப்பேன் உன்னோடு. உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் கொடுப்பேன், வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் உனக்கு துணையாக. அதனால்தான் உன் மன உளைச்சலை குறைத்து உன் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும் ஒரு பொருளை உன் வீட்டிலிருந்து எடுக்க சொல்கிறேன். தங்கமே, சாய் எடுக்க செல்வார், ஆனால் நமக்கு அந்த பொருள் தேவையே என்றால் மாற்றி வைக்கலாம். புரிகிறதா? ஒரு விஷயம் தெரிந்தால் வாழ்க்கையை விட எதுவும் முக்கியமல்ல, ஒரு உயிரை விட எதுவும் முக்கியமல்ல. தங்கமே, ஒரு பொருளை வாங்கலாம், நிம்மதியையோ சந்தோஷத்தையோ ஒரு உயிரையோ வாங்க முடியாது. நான் சொல்லும் விஷயம் உன் வீட்டில் இருக்கிறது, தயவு செய்து அதை மாற்று, அவ்வளவுதான். நீ அழுத அழுகை, நீ குமுறிய அந்த மன வேதனை எல்லாமே இந்த ஒரு விஷயத்தினால், நிச்சயமாக நீ செய்யப்போகும் இந்த விஷயத்தினால் மாறும். என்னென்ன பொருட்கள் என்று சொல்கிறேன், இது ஏதாவது ஒரு பொருள் உன் வீட்டில் இருந்தால் கூட தயவு செய்து இந்த வீட்டிலிருந்து எடுத்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. முன்னேற்றத்தை தடுப்பது இதுதான், இந்த ஒரு பொருள்தான். புரிகிறதா? ஓடாத மின்சார பொருட்கள், ஓடாத கடிகாரம், கிழிந்த காலணிகள், உடைந்த கண்ணாடி. கண்ணாடி என்பது முகம் பார்க்கும் கண்ணாடியை தான் என்பது கிடையாது. உன் வாகனத்தில் இருக்கும் கண்ணாடியாக இருக்கும், உன் வீட்டில் அழகுக்கு வைத்திருக்கும் கண்ணாடியாக இருக்கும். எந்த கண்ணாடி பொருள் உடைந்திருக்கிறதோ அதை முதலில் எடுத்து விடுங்கள். அதற்கு பிறகு ஓடாமல் இருக்கும் கடிகாரங்கள், ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் கண்ணாடி இருக்காது, அந்த கடிகாரங்கள், இது போன்ற பொருட்களை உன் வீட்டில் வைக்கக்கூடாது. பயன்படுத்தாத பழைய பொருட்கள் வீட்டில் வைக்கக்கூடாது. அதாவது இருக்கட்டும் 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 என்று ஒரு மூலையில் போட்டு வைத்திருக்கிறாய் பார், அது மாதிரியான எந்த மூலையையும் ஒரு குப்பையை போட்டு நிரப்பாதே. அங்கு தத்திரியம்தான் வந்து அமருமே தவிர, கெட்ட விஷயம்தான் வந்து அமருமே தவிர நல்லது நடக்காது. அந்த மூலையில் ஒரு பொருள் வேண்டும் வேண்டும். சிலரை பார்த்தால் அட்டை டப்பி, சிலரை பார்த்தால் ஓடாமல் இருக்கும் ஒரு கடிகாரமோ, ஓடாமல் இருக்கும் ஒரு இருசக்கர வாகனத்தையோ ஏதோ ஒன்று போட்டு வைத்திருப்பார்கள். சிலர் வீட்டில் நான் பார்த்திருக்கிறேன், கிழிந்த துணி, பழைய துணி, இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது. புரிகிறதா?
இவற்றை வீட்டில் இருந்தால் கெட்ட சக்தியானது அவர்களை ஆக்கிரமித்துவிடும் அந்த இடத்தை. அதனால் முதலில் அதை அப்புறப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் இது உன் வீட்டில் இயக்கத்தை நிறுத்தும். அதிகமாக மன உளைச்சல்களையும் எதிர்மறையான விளைவுகளையும் ஏற்படுத்திவிடும். சொல்வது புரிந்தால் தப்பித்துக் கொள்வாய். எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அப்படி இப்படி என்றால் நிச்சயமாக அதற்கு நீ நிச்சயம் தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். காலம் முழுவதும் உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருக்கிறேன். உனக்கு கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டு உனக்கு முன்னும் பின்னும் அமர்ந்து இதுதான் நடக்கிறது அதுதான் நடக்கிறது என்று சொல்லிக் கொடுத்து கொண்டு நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு நீ அஞ்ச வேண்டாம். காலம் உனக்கு எல்லாவற்றையும் கண்ணில் காட்டும். சில விஷயத்தை நீ பார்த்திருக்கிறாயா தங்கமே? கடைசி நிமிடத்தில் கூட உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி இருக்கிறாய். இல்லை என்றெல்லாம் பொய் பேசக்கூடாது. கடைசி நிமிஷத்தில் கூட உன்னுடைய வாழ்க்கையில் சில அற்புதமான விஷயங்கள் நடந்து இருக்கிறது, நடக்கும். காலம் உன்னை தோற்கடிக்கலாம், உன் கர்ம வினை உன்னை ஜெயிக்க விடக்கூடாது என்று நினைத்தாலும் இந்த சாய் உன்னை ஜெயிக்க வைப்பேன். காலத்தோடு போட்டி போட்டு உன் கர்ம வினையோடு போட்டி போட்டு உன்னை நான் இந்த உலகத்தில் அற்புதமான இடத்தில் அமர வைப்பேன். காசுக்கும் பணத்திற்கும் அல்லாடுகிறார். அந்த காசும் பணமும் வரவிடாமல் தடுப்பது இந்த ஒரு பொருட்கள் தான். இந்த பொருட்கள் இருந்தால் தயவு செய்து அதை எடுத்து விடுங்கள். காலம் முழுவதும் இதை வைத்துக்கொண்டே இருந்தீர்களானால் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்காது. உங்களுடைய ஒரு ரூபாய் பல கோடியாக மாற வேண்டும் என்றால் இது மாதிரியான சூட்சும விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதையும் தெரிந்து கொள்ள மாட்டேன், நான் செய்ய மாட்டேன் என்றால் ஒரு ரூபாயும் இல்லாமல் தான் போகும். காலம் உனக்கு உதவுகிறது. இந்த செய்தியை உன் காதுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நீ முன்னேறப் போவதனால் மட்டும்தான் சேர்த்திருக்கிறது. அதனால் நீ கண்டிப்பாக இனிமே முன்னேறுவாய். வாழ்க்கையில் இருக்கும் சில கஷ்டங்கள் நீங்கும், நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்கும். இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கும் சிறிய சிறு விஷயத்திற்கெல்லாம் நினைத்து கவலைப்படாதே. ஏற்றங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும். ஏற்றங்களுக்கு இனிமே ஒரு கொஞ்சம் கூட குறையே கிடையாது. நிறைய ஏற்றங்களை இனிமேல் நீ பார்ப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் மாற்றங்களும் திருப்பங்களும் வந்து கொண்டே இருக்கும். சில நேரத்தில் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது என்னடா இது வாழ்க்கை, எத்தனையோ பரிகாரங்களை செய்கிறோம், எத்தனையோ விஷயங்களை செய்கிறோம், ஆனால் ஏன் நமக்கு மட்டும் வாழ்க்கை விடுவதே இல்லை என்று நினைக்கிறாய். கண்டிப்பாக விடியும். உன் வாழ்க்கையும் விடியும், உன் தொழிலும் நிச்சயமாக விடியும். பல மாற்றத்தை உருவாக்கத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாய். கண்டிப்பாக நீ எடுத்திருக்கும் முயற்சியில் நீ வெற்றி பெறுவாயே தவிர தோல்வி என்ற ஒரு விஷயத்தை நீ அடைய மாட்டாய். நீ தோல்வி அடைந்ததெல்லாம் முடிந்துவிட்டது. இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் நீ இன்பத்தை அடைவாய் என்பதில் எந்த ஒரு சிறிய சந்தேகமும் கூட இல்லை. காலம் முழுவதும் தோற்று போவா என்று நினைக்காதே. நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும். சில விஷயத்தை நீ மாற்றிக்கொண்டாலே உன் வாழ்க்கையில் இருக்கும் சில கஷ்டங்கள் நீங்கும். ஆனால் அது தெரியாமல் தான் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். கவலையை தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷமாக இருக்கும் வழியை பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே இருக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.